பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்திருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம், மிக மேலான ஒரு ஆசீர்வாதம், ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலே ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாய் இந்த மீடியா மினிஸ்ட்ரி நீங்கள் தெரிந்து கொண்டமைக்காய் உங்களை நான் சோஸ்தரிக்கிறேன். பரலோக தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. பாவம் தீர்க்கும் பலியான சுத்த ஆட்டுக்குட்டி, நீர் தீரு சபைக்கான ஞான மணவாளனே, உம்மை நாடி தரிசிக்கவே வந்தேன், உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். என் பிரார்த்தனையை கேளும், அந்தியந்தம் பணிந்தேன், கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும், நானும் சொந்தமானேனே, உம்மை நாடி தரிசிக்கவே வந்தேன், உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். மகாவிலங்களிலிருந்து பூமியின் முன்முகளாய் எங்களை பார்த்து பராமரித்து வழிநடத்தி வருகின்றமே. ஆண்டவரே, பாவிகளாகிய நாங்கள் மறுபடியுமாக உடைய ஆலயம் வரவும், உடைய ஆலயத்தில் பாடல்களை பாடவும் துதிக்கவும் கொடுத்த மட்டற்ற கிருபைக்காகவும் அண்டியோடு சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் சுற்றுமென உளமாறு நம்புகிறோம். எங்கள் மத்தியில் வந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு பேராக தொட்டு எல்லாமே ஆசீர்வதிக்கலாம். ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் என்னுடைய பிரசன்னம் இருக்கும் என கூறிய ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கும் என நம்புகிறோம். வந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லாமே பேராக தொட்டு ஆசீர்வதிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் அப்புறம் வாயுகமாக இருக்கிறோம். பாவங்களை மாற்றும் உடைய திருரத்தத்தால் சுத்திகரியும். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் இந்த கொரோனா என்று சொல்லப்படும் இந்த கொடிய நோயானது உலகமெங்கும் தொற்றி அதற்கு ஒரு மருந்து மாத்திரைகள் மற்றும் கண்டுபிடிக்க மருத்துவர்களால் ஆராய்ச்சியாளர்களால் முடியவில்லை என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, நீர்தாமே பரம வைத்தியராக இருந்து இந்த நோயின் தன்மை என்ன என்பதை அறிந்து இந்த நோயின் வீரியத்தை நீர்தாமே உடைத்தரலும். ஆண்டவர், இந்த நோயின் காரணமாக அநேக பிள்ளைகள் உலகத்தில் பல லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இந்த உயிரிழந்த குடும்பங்கள் என்ன நிலையில் இருக்கும் என்பதை நீர் அறிவீர். நீர்தாமே அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலும் தேர்தலும் மரத்திலிருந்து அளிப்பீராக. இன்னும் ஆண்டவரே, இந்த நோயின் காரணமாக அநேக பிள்ளைகள் பசியின் கொடுமையாலும் உணவின்றும் உறைவிடமின்றும் தவிக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த வெளி தேசத்திலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்து தவிக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் எந்த ஒரு வாஞ்சியோடு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். நீர்தாமே நாட்டின் தலைவர்களோடு பேசி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல நீர்தாமே கிருபை தாரும். இந்த விதமாக ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்கள் வெளிநாடுகளில் இருக்கும் விசுவாச பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர்தாமே கருத்திலிருந்து கட்டளையிடும். இன்னும் ஆண்டவரே, சபைக்காக ஜெபிக்கிறோம். சபை அங்கத்தினர் ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கிறோம். பயத்தோடும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல
ஆறுதலையும் தேர்தலையும் நல்ல ஊக்கத்தை நீர்தாமே பிறத்தெழுந்து கட்டளையிடும். சபை போதருக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், அவர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர்தாமே பரத்திலிருந்து கட்டளையிடும். இந்த விதமாக நாங்கள் கேட்டதும் கேட்காததுமான பெருக்கமான ஆசீர்வாதங்களை தந்து எங்களை வழிநடத்திட வேண்டும் என்று எங்களுக்காக உயிர்த்தெழுந்த அன்பர் இயேசுவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபங்களும் இரக்கமடைந்த பரமபிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக ஆராதனையில சந்திப்பதில், தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உலகம் முழுவதும் இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய கொரோனாவில் பாதிக்கப்பட்டு லாக்டவுன் ஆகி இருக்கிற நாட்களில், இந்த காலகட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனோடு கூட உறவாடி வேதம் வாசித்து ஜெபித்து கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தப்பட நம்மை ஒப்புக் கொடுக்கும் காலம் இது என்பதை நான் உணர்கிறேன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கார் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த COVID-19 இந்த காலகட்டங்களில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வியாதிக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற வேளையில நம்மை காக்கிறவர் அந்த ஆண்டவர் என்பதை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவருடைய பாதுகாக்கும் கரம் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வீட்டையும் மூடி மறைக்கும்படியாய் நாம் ஒப்பு கொடுப்போமாக. இன்று நாம் கேட்க போகிற தேவ செய்தியுடைய தலைப்பு பாவமும் கொரோனாவும், sin and COVID-19. கண்களை மூடி ஜெபித்து தேவ செய்திக்குள் கடந்து செல்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த பரமபிதாவே, உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் கண்ணால் பார்க்க முடியாத கொடிய வியாதியாகிய கொரோனாவோடு நாங்கள் பாவத்தையும் ஒப்பிட்டு தியானிக்கும்படியாயிருக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு சத்தியத்தை கேட்கவும் ஆறுதலடையவும் ஒப்புக் கொடுக்கும்படியாக எங்களை ஆசீர்வதித்தள்ளும். உலகத்திலே எந்த மூலையில இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகள் மேல் உடைய கண்களை வைத்து கரத்தினால தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம்: அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல என்ற வார்த்தையும் நாம் பார்க்கிறோம். பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்த விதம் remains as a mystery. ஆச்சரியமாகவும் புதினாகவும் நமக்கு இருக்கிறது. தேவன் வாசம் பண்ணும் பரிசுத்த இடமாகிய பரலோகத்திலே அந்த பாவம் முதலில் ஆரம்பித்தது என்பதை நான் உணரும் போது, I repeat, it remains a mystery. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது: சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்த நாள் முதல் கொண்டு இந்த உலகத்தின் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பாவம் பிரவேசிக்காத நாடுகள் இல்லை என்று நாம் சொல்லலாம். 6000 ஆண்டுகளிலே உலகம் முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கொரோனா என்னும் கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமி ஏறக்குறைய 200 நாடுகளிலே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. பாவம் எல்லா மக்களையும் எல்லா நாட்டையும் சேர்ந்து அடைந்திருக்கிறது. பாவத்திற்கு யாரெல்லாம் கதவை திறந்தார்களோ அந்த பாவத்திற்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள்.
கொரோனாவிற்கு அடிமையானவர்கள் எல்லாரும் ஏறக்குறைய 200 நாடுகளில இன்னைக்கு வியாதினாலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிடித்தமான ஒரு வேத எழுத்தாளர் எலன் ஒயிட் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, இந்த பாவம் தேவன் படைத்த மற்ற உலகங்களிலும் சென்று அல்லது சாத்தான் மற்ற உலகங்களிலும் சென்று பாவம் செய்யும்படியாக தூண்டினான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன சோதனை வைக்கப்பட்டதோ அந்த சோதனைகள் அவர்களுக்கு வைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் சாத்தானை தோற்கடித்தார்கள். Therefore, unfallen beings in the other universe, மற்ற உலகத்தில் உள்ள விழுந்து போகாத ஆதாமும் ஏவாளும் சாத்தானை தோற்கடித்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு கொரோனாவிற்கு ஏறக்குறைய 200 நாடுகள் பலியாகி பாதிக்கப்பட்டு மாண்டு கொண்டிருக்கிறார்கள். கொரோனாவிற்கு தப்பின நாடுகள் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவில் உள்ள மலை நாடாகிய எசோதா இந்த நாட்டில கொரோனா போக முடியவில்லை. தீவுகளாகிய கோமரோஸ், டேம்போ, ஃப்ரெண்ட்ஷிப், சாலமோன் தீவுகள், வானாடு, சமோவா, கிரிபாடி, மேக்ரோனிஷியா, டேங்கோ தீவுகள், பசிபிக் பிராந்தியத்தில் மார்ஷல் தீவுகள், எரிமலைகள் அடங்கிய பாலாவ், துவாலு, துவாரு, ஆசிய நாடாகிய ஏமன், துர்கிஸ்தான், தகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய 16 நாடுகளில் கொரோனா இன்றும் சென்றடையவில்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கொரோனா 16 நாடுகளிலே இல்லை என்று ஒரு வேளை இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொன்னாலும் இந்த 16 நாடுகளிலும் பாவம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இந்த கொரோனா உலகம் முழுவதும் வியாபித்திருப்பது போல பாவம் உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது. இந்த பாவத்திற்கு விளக்கானவர்கள் ஒருவரும் இல்லை இந்த உலகத்திலே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஜெபத்தோடு நாம் தியானித்து பார்த்தால், இரண்டாவதாக, எப்போதெல்லாம் விதி மீறல்கள் இருக்கிறதோ அல்லது விதி மீறல்கள் இருந்ததோ அப்போதெல்லாம் strange things happen in this world. வித்தியாசமான காரியங்கள் இந்த உலகத்திலே சம்பவித்திருக்கிறது. அது வயலேஷன் ஆஃப் நேச்சர் லாவாக இருக்கலாம், வயலேஷன் ஆஃப் ஹெல்த் லாவாக இருக்கலாம், ஆரோக்கிய விதிமுறைகளை மீறலாக இருக்கலாம், வயலேஷன் ஆஃப் டெக்கலா என்று சொல்லக்கூடிய மாரல் லாவாக இருக்கலாம், சன்மார்க்க சட்டமாக இருக்கலாம். எப்போதெல்லாம் மனுக்குலம் கொஞ்சம் அந்த விதிமீறல்கள் இருந்ததோ அப்போதெல்லாம் உலகத்தில் அபூர்வமான காரியங்கள் நடைபெற்றதை நம்முடைய கண்களால் நாம் பார்த்திருக்கிறோம். வேதாகமத்தை திறந்து வாசித்து பார்த்தால், ஆதாமும் ஏவாளும் தேவன் புசிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கப்பட்ட கனியை புசித்த காரணத்தினால பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆதாமும் ஏவாளும் தேவன் அவர்களை தேடி வந்தபோது ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்னும் நடைபெற்ற சம்பவங்கள் வேதத்திலே எழுதப்படவில்லை என்பதை நான் உணர்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி இவ்வாறாக எழுதுகிறார்கள், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது இலைகள் உதிர ஆரம்பித்தது, சைன் ஆஃப் டிகே. பூக்கள் உதிர ஆரம்பித்தது, சைன் ஆஃப் டிகே. மிருகங்கள் ஒன்றை ஒன்று கடிக்க ஆரம்பித்தது. பயம் ஆதாமும் ஏவாளையும் கவ்விக்கொண்டது. Fear gripped Adam and Eve. தேடி வந்த தெய்வத்தை நோக்கி ஓடாமல் தேடி வந்த தெய்வத்திற்கு மறைந்து ஒளிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். வேதம் நமக்கு தெளிவான ஒரு பார்வையை கொடுக்கிறது. எப்போதெல்லாம் விதி மீறல்கள் இருக்கிறதோ, வயலேஷன் ஆஃப் ஹெல்த் லா, வயலேஷன் ஆஃப் நேச்சர் லா, மாரல் லா ஆர் டெக்கலா, கண்டிப்பாக
ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ், அபூர்வமான காரியங்கள் உலகத்திலே நடைபெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு உதாரணத்தை நான் உங்களிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஆட்டி படைத்த வியாதிகளில் ஒரு வியாதி ஸ்வின் ஃப்ளூ என்று சொல்லக்கூடிய பன்றிக் காய்ச்சல். இந்த பன்றிக் காய்ச்சலினாலே 1,50,000 பேர் மாண்டு போனார்கள் என்று செய்தித்தாளிலே நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் உலக சுகாதார மையம் 4 லட்சத்திலிருந்து 4,50,000 பேர் மாண்டு போனார்கள் என்று உலக சுகாதாரம் சொல்லுகிறது. ஏன் இந்த பன்றிக் காய்ச்சலினால 4 லட்சத்திலிருந்து 4,50,000 பேர் மாண்டு போனார்கள்? லேவியராகமத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம், ஆண்டவர் எவைகளை புசிக்க வேண்டும் எவைகளை புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அதிலே விசேஷமாக இந்த விலங்கினுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய சிறு வயது முதல் இந்த பன்றியை பிடிப்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு யுத்தத்திற்கு ஓடுவது போல் ஓடுவார்கள். 20 பேர் 25 பேர் சேர்ந்து ஒரு பன்றியை பிடித்து அதை கட்டி அதை இறைச்சியாக்க வேண்டும் என்று ஓடுவதை நான் பார்த்திருக்கிறேன். சில கேட்டிருக்கேன், ஏன் இந்த பன்றி இறைச்சியெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இது நல்ல மூலத்துக்கு நல்ல மருந்து பாஸ்டர். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் நுனி நாக்கிலே நாம் பதிலை வைத்திருக்கிறோம். ஆண்டவர் விளக்கின இந்த மிருகத்தை சாப்பிட்டா இந்த மருந்து, அந்த மிருகத்தை சாப்பிட்டா அந்த மருந்து என்று சொல்லி தேவனால் விளக்கப்பட்ட ஒவ்வொரு விலங்குகளை புசிப்பவர்களும் நுனி நாக்கில் அதற்கான பதிலை இன்று வைத்திருக்கிறார்கள். சிலர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அது பாஸ்டர் ஆண்டவர் கருத்த பண்ணியைத்தானே பாஸ்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், வெள்ளை பண்ணியையும் காட்டு பண்ணியையும் சாப்பிடலாம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு நாள் ஆண்டவர் வெள்ளை பண்ணியை சாப்பிடுங்க, காட்டு பண்ணியை சாப்பிடுங்க, கருத்த பண்ணியை சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு நாள் சாப்பிடாதீங்கன்னு சொன்னா சாப்பிடாதீங்க. இந்த ஸ்வின் ஃப்ளூ உலகத்தில் 4 லட்சத்திலிருந்து 4,50,000 பேர் மாண்டதற்கான காரணம் என்ன? தேவனுடைய விதி மீறல்கள் இருந்த காரணம். இன்னும் ஒரு சின்ன உதாரணம், நம்ம எல்லாரும் தெரிஞ்ச அனுபவம். எய்ட்ஸ் என்கிற ஒரு நோய், ஒரு ஆட்கொள்ளி நோய், ஒருவேளை இன்றைக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஒரு ஆட்கொள்ளி நோய், சமுதாயத்தின் ஒழுக்க நெறிகளை மனுக்குலம் மீறின காரணத்தினால இந்த எய்ட்ஸ் என்கிற பயங்கரமான ஆட்கொள்ளி வியாதி வந்தது என்பதை நாம் உணர்கிறோம். சீனாவில் ஊஹான் மாகாணத்தில் நடைபெற்றது என்ன? வெயிட்டியஸ்ட் அனிமல் முதல் லைட்டஸ்ட் பேர்டு வரைக்கும் அங்கே எல்லாரும் கேஜில் கூண்டுகளில் அவர்கள் அடைத்து வைத்திருப்பார்கள். உதாரணமாக பன்றி மிகவும் கனமான மிருகமாக இருக்க பாருன்றதுனால கீழே உள்ள கூண்டில் அடைத்து வைத்திருப்பார்கள். மேலே என்ன செய்திருப்பார்கள்? இலகுவான பறவைகள், வௌவால் போன்ற மிருகங்களை அடைத்து வைத்திருப்பார்கள். அவர்கள் அடைத்து வைத்து அவர்கள் புசித்த மிருகங்களில் விளக்கப்பட்ட ஏராளமான மிருகங்கள் உண்டு. அதில் பன்றி, குரங்கு, நாய், எறும்பு தின்னி, வௌவால், பாம்புகள். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட பின்பாக பன்றி, குரங்கு, நாய், எறும்பு தின்னி, வௌவால் போன்ற பிராணிகள் வெட்டப்படக்கூடாது என்று சொல்கிறார். அங்கு நடைபெற்றது என்ன? ஒருத்தர் வௌவால் கறி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா மேல இருக்கிற வௌவாலை அங்கேயே வெட்டி அதன் ரத்தத்தை அப்படியே வெளியே விடுவார்களாம். வௌவாலின் ரத்தம் மேலே உள்ள கூண்டிலிருந்து அது கீழே உள்ள கூண்டு, கீழே கடைசி வரைக்கும் வரும்போது ஒவ்வொரு பிராணியும் அந்த வௌவாலுடைய ரத்தத்தை ருசி பார்க்கும். ஒருவேளை 3வது கூட்டில் குரங்கு இருக்கும் என்று சொன்னால் குரங்கக்கறி யாராவது கேட்டால் அந்த குரங்கை வெட்டி அதோட ரத்தத்தை வெளியே விடுவார்கள். அதற்கு கீழே உள்ள மிருகங்கள் அந்த குரங்கினுடைய ரத்தத்தை ருசி பார்க்கும். இன்னைக்கு சீனாவில் உள்ள ஊகான் மாகாணத்தில் நடைபெற்ற அந்த விளைவு உலகத்தில் உள்ள பேண்டமிக் ஆக மாறி உலகம் முழுவதும் ஆட்கொள்ளி நோயாக மாறி இருக்கிறது. அமெரிக்காவில் இன்றைக்கு பன்றி பண்ணைகள் மூடப்பட வேண்டும் என்று சொல்லி அவசர சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கிறது. எலன் ஒயிட் அம்மையார்கள் எழுதின ஒரு வாக்கியம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். Once again, God is going to shake. This time, not the earth, nor the sky, but the human heart.
மீண்டும் தேவன் அசைக்கப் போகிறார். இந்த முறை வானத்தை அல்ல, பூமியை அல்ல, மனித இதயங்களை ஆண்டவர் அசைக்கப் போகிறார். வேதாகமத்திலும் சமுதாய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பெரிய பாடம் என்னவென்றால், whenever there is a deviation of God's law, deviation from God's law, அபூர்வமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு. எனக்கு இருக்கிற பெரிய வேதனை, 36 வருஷமா ஒரு ஊழியக்காரனாக, ஆண்டவரே, சீனாவில் ஒரு ஊஹான் என்கிற மாகாணத்தில் யாரோ செஞ்ச தப்புக்காக இந்த உலகத்தில் எத்தனை லட்சம் பேர் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். தாவீது ஒரு முறை இஸ்ரேல் ஜனங்களை என்ன சொன்ன பின்பாக ஆண்டவர் வாதையை கட்டளையிட்டார். அதில் ஆயிரக்கணக்கானவர் மாண்டு போனார்கள். அப்ப தாவீது சொன்னாரு, என்ன சொன்னவன் நான் அல்லவா, இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் அழுதார். எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒரு நபர் செய்த தவறு நிமித்தமாக இன்னைக்கு பேண்டமிக் என்று சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற இந்த நோய். என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த வியாதியில தேவனுக்கு பயந்து நடக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலர் மாண்டு போனார்கள். கோவாவை சேர்ந்த ஒரு சகோதரி அனுஷியா மோகன் என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரி லண்டன் மாநகரத்தில் இங்கிலாந்து தேசத்தில் தன்னுடைய மகளை பார்க்க சென்றார்கள். கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மாண்டு போனார்கள். அவருடைய அடக்காராதனை நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அவருடைய மகள் ஜெனிஃபர், இந்த சகோதரியும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். மலேசிய தேசத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒருவர் கொரோனாவிற்கு பலியானார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் தேவனுக்கு பயந்த குடும்பங்களிலேயும் கொரோனா வைரஸ். பெங்களூர்ல நம்முடைய மருத்துவமனையில் வேலை செய்கிற ஒரு சகோதரி கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர், உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில நடந்த தவறு, இதனாலே தேவனுக்கு பயந்து நடக்கிற குடும்பங்களிலும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே என்ற கேள்விக்கணையை எழுப்பின போது ஆண்டவனை காட்டின ஒரு பதில். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் தீங்கு வராதற்கு முன்பே எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்பதை அநேகர் உணராதிருக்கிறார்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, உலகளாகிய அழிவு வரும்போது சில சமயத்தில் தேவனுக்கு பயந்து நடக்கிற குடும்பங்களிலிருந்தும் அந்த தீமை தொற்றிக்கொள்ளுகிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை அநேகர் உணரா இருக்கிறார்கள். God in his infinite wisdom gives peaceful rest to the old, disabled, physically challenged and sometimes children. உபத்திரவத்தின் நாட்கள் வருவதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த பதிலை தவிர எனக்கு வேற பதில் இல்லவே இல்லை. நாட்களுக்கு முன்பாக நான் வாசித்த சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ் என்ற பத்திரிகையில இப்படியாக நான் வாசித்தேன். இந்த நேஷனல் கேட்டாஸ்ட்ரோபி, சம்டைம்ஸ் குட் பீப்புள் டைஸ். சமூக அழிவுகள் வரும்போது, தேச அளவில் அழிவுகள் வரும்போது சில சமயங்களில் நல்லவர்களும் மடிக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால், எஸ்எஸ் போஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பலில் இருந்து அநேகர் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை சேர்ந்த ரசல் சால்ஸ்பரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரன். அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி அநேக கடலில் மூழ்கி கொண்டிருந்த போது தனக்கு கிடைத்த இந்த உயிர் மீட்சி படைய லைஃப் போட்டை ரசல் சால்ஸ்பரி ஒரு பெண்ணிற்கு கொடுத்து அவர் கடலில் மாண்டு போனார். கேட்கலாம், ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன், அப்படி ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஊழியக்காரன் ஏன் மாண்டு போனார்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம், இது நேஷனல் கேட்டாஸ்ட்ரோபி. சம்டைம்ஸ் குட் பீப்புள் ஆல்சோ டைஸ். உபத்திரவத்தின் காலம் வருவதற்கு முன்பாக தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு
சமாதானமான இளைப்பாறுதலை தருகிறார். பாவம் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நிறைந்திருப்பது போல இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய வைரஸும் உலகத்தில் ஏறக்குறைய 200 நாடுகளிலே வியாபித்திருக்கிறது. அதில் சில சமயங்களில் தேவனுக்கு பயந்து நடக்கிற குடும்பங்களிலும் மரணம் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, பாவம் எந்த வயதினரையும் விட்டு வைப்பதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறாக எழுதுகிறார்: துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். We are born with an inclination to sin. பாவம் செய்யக்கூடிய தன்மையில நாம் பிறந்திருக்கிறோம். இதுவரை கொரோனாவில 1,79,142 பேர் மாண்டு போனார்கள் என்று சொல்லி இன்றைக்கு காலை செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். இந்த 1,79,142 பேரில் 60% 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 37% 50 வயதிற்கு கீழே அல்லது 20 வயதிலிருந்து 55 வயது நிரம்பியவர்கள், 60% 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 37% 20 வயதிலிருந்து 55 வயது நிரம்பியவர்கள், 3% 20 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள் என்பதையும் நான் வாசித்தேன். வட இந்தியாவில் ஒரு வாலிபன் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் முகக்கவசங்களை அணிந்து கொண்டு வீடுகளிலேயும் அலுவலகத்திற்கும் போவதை பார்த்து நகைத்து சிரித்து உயிருக்கு பயந்தவர்கள் என்று சொல்லி எள்ளி நகையாடி கொண்டிருந்தான். 10 நாள் கழிச்சு இந்த வாலிபனுக்கு கொரோனா நோய் வந்துச்சு. மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட அந்த வாலிபன் சொன்னானா, ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க, கடவுள் மாத்திரம்தான் என்னை இந்த கொரோனா வியாதியிலிருந்து பாதுகாக்க முடியும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாவம் இந்த உலகத்திலே எந்த வயதினரையும் விட்டு வைப்பதில்லை. அதே மாதிரி கொரோனாவும் எந்த வயதினரையும் விட்டு வைப்பதில்லை. போன வாரம் மதுரையில் ஒரு அடக்க ஆராதனைக்காக என்னை அழைத்திருந்தார்கள். லாக்டவுன் ஆகியிருந்த காரணத்தினாலும் போலீஸ் கடுபிடி இருந்த காரணத்தினாலும் மிக கவனமாக அந்த கல்லறைக்கு நான் சென்றேன். மரித்து போன சகோதரியுடைய சடலம் வருவதற்கு நேரமான காரணத்தினால எத்தனையோ முறைகளில் நான் பார்க்கில் வாக்கிங் போயிருக்கிறேன், கிரவுண்ட்ஸில் வாக்கிங் போயிருக்கிறேன், ரோட்டில் நான் வாக்கிங் போயிருக்கிறேன். முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையில் கல்லறைகள் நடுவாக ஒரு வாக்கிங் போக வேண்டும் என்று நான் விரும்பினேன். என்னை கவர்ந்த ஒரு கல்லறை, அந்த கல்லறையில் ஷாலோம் கிப்சன் என்ற பெயரும் ஒரு படமும் இருந்துச்சு. ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம், கிப்சன் என்றால் தேவனுடைய பரிசு. கீழே நான் பார்த்தேன், பிறந்த தேதி 13/11/2019, இறந்த தேதி 20/11/2019. பிறந்து 7 நாளில் அந்த குழந்தை மடிச்சு. ஷாலோம் கிப்சன். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைங்களே, பாவம் இந்த உலகத்தில் சிறு பிள்ளைகளையும் விட்டு வைப்பதில்லை. கல்லறை நோடாய் நான் நடந்து சென்ற போது, ஒவ்வொரு கல்லறையாக பார்த்த போது 7 நாளில் மரித்து போன குழந்தைகள், 3 நாளில் மரித்து போன குழந்தைகள், 25 நாளில் மரித்து போன குழந்தைகள், 5 மாதத்தில் மரித்து போன குழந்தைகள். பாவம் இந்த உலகத்தில் சிறுவர்களையும் விட்டு வைப்பதில்லை. இந்த கொரோனா ஆரம்பித்து சீன தேசத்தில் குழந்தைகள் எவ்வாறாக பாதிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். சீன தேசத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் 2% சிறு பிள்ளைகள். அதாவது 1668 குழந்தைகள் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டார்கள். பட் thank God, only one child died. ஒரே ஒரு குழந்தை மாத்திரமே சீன தேசத்திலே இறந்திருக்கிறது.
இந்தியாவில் 300 குழந்தைகள் இந்த கொரோனா பாதிப்பு இருக்கும் என்று சொல்லி சிகிச்சை கொடுத்தார்கள். அதுல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல 10 மாத குழந்தை இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டது என்று சொல்லி அதற்கு சிகிச்சை கொடுத்தார்கள். அந்த குழந்தை சுகம் பெற்றது. நோ டெத், குழந்தை மரணம் இந்திய தேசத்திலே இல்லை. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்திலே எந்த மூலையிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்க குழந்தையுடைய முகத்தை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது, மை சன், மை டாட்டர், யூ ஆர் a son of God, you are a daughter of God and God loves you. உலகம் முழுவதும் வருகிற ஒரு அற்புதமான ஒரு என்கரேஜிங் மெசேஜ். எத்தனையோ பெரியவங்க மரிக்கிறாங்க, எத்தனையோ வாலிபர்கள் மரிக்கிறார்கள். உலகத்திலே கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு மரிக்கிற குழந்தைகளின் சதவீதம் எண்ணிக்கை மிக குறைவு. சீன தேசத்தில் ஒரு குழந்தையும், இந்திய தேசத்தில் ஒரு குழந்தையும் மரிக்கவில்லை என்பதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அதற்கான காரணம் சொல்கிறார்கள், மலேரியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மருந்தை நம் நாட்டின் குழந்தைகள் எடுத்திருக்கிற காரணத்தினால அவருடைய சரீரத்தில் நோய் எதிர்ப்பு தன்மைகள் அதிகமாக இருக்கிறது. Praise God for this. நம்முடைய குழந்தைகளுக்கு ஆண்டவர் நோய் எதிர்ப்பு தன்மையை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த கொரோனாவினால ஏராளமாக பாதிக்கப்பட்டாலும் God is showing special mercy upon our children. நம்முடைய குழந்தைகள் மேல ஆண்டவர் சிறப்பு கிருபையை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவருக்காக நன்றி சொல்லி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நான்காவதாக, இந்த பாவத்தை ஜெயிப்பது போல கொரோனாவையும் நம்மால் ஜெயிக்க முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம், வாலிபரே, பொல்லாங்கானவனை நீங்க ஜெயித்ததுனால உங்களுக்கு நான் எழுதுகிறேன். சங்கீதம் 119:11ஆம் வசனத்திலே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பாவத்தை ஜெயித்த வாலிபர்கள் உண்டு, பாவத்தை ஜெயித்த முதியவர்கள் உண்டு, பாவத்தை ஜெயித்த இளைஞர்கள் உண்டு, பாவத்தை ஜெயித்த ஊழியக்காரர்கள் உண்டு. அதே மாதிரி கொரோனாவையும் ஜெயித்தவர்கள் உண்டு. பாவத்தை ஜெயிப்பதற்கான காரணம் இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையினாலே சாத்தானை ஜெயித்தது போல உலகத்திலே கொரோனாவை ஜெயிப்பதற்கான காரணம் என்று சொன்னால், சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சிறப்பு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுப்பது போல தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறப்பு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும். God gives special immune power. வேதத்தில் வாசிக்கிறோம், எகிப்து தேசத்திலே வாதைகள் வந்தபோது நைல் நதி ரத்தமாயிற்று. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நதியின் மீன்கள் செத்து நாரி போயிற்று என்று கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, தவளைகளை ஆண்டவர் வாதையாக கொடுத்த போது மீண்டும் பார்வோன் மோசேயினிடத்திலே வந்து மன்றாடினான். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார், அந்த தவளைகள் எல்லாம் செத்து போயிற்று. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளை குவியலாக சேர்த்தார்கள், அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. இந்த வாசி பார்த்தீங்கன்னா, இழவு உண்டாயிற்று என்று உணரும்படியாக எகிப்து தேசம் முழுவதும் செத்து போன தவளைகளை மலைகளைப் போல குவித்தார்கள். அந்த நாற்றம் எகிப்து தேசம் எங்கும் எடுத்துச்சு. சாதாரணமா மதுரையிலிருந்து தூத்துக்குடி வழியாக அல்லது தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கு நம்ம வந்தோம் அப்படி சொன்னா, சில லாரிகள் நம்மை கடக்கும் போதே நம்ம முகத்தை மூடிக்கிறோம், மூக்க மூடிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அதில் கருவாடு போகிறது என்பது நல்லா தெரியும். 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி துர்நாற்றம் அடிக்கும். எகிப்து முழுவதும் துர்நாற்றத்தினால் நாரி போன சூழ்நிலையில தேவனுடைய பிள்ளைகள் கோசை நாட்டிலே இருந்தார்கள். ஏன் அந்த துர்நாற்றம் அவர்களை தாக்கவில்லை? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய ஆராய்ச்சியிலே நான் கண்டுகொண்ட, தேவன் கொடுத்த ஞானத்தினாலே கண்டுகொண்ட ஒரு விசேஷம் என்னவென்றால், God gave them special immune power. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அவர் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்.
இன்றைக்கு மருத்துவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம், டாக்டர்ஸ் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நம்முடைய சரீரத்தில் நோய்களை எதிர்த்து போராடும் போர் வீரர்களாக வெள்ளை அணுக்கள் இருக்கிறார்கள். அந்த வெள்ளை அணுக்கள் உருவாகின்ற இடம் போன் மாரோவில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். வெள்ளை அணுக்களை உருவாக்கக்கூடிய அந்த போன் மாரோவை ஆண்டவர் செழுமையாக்குகிறார். வெள்ளை அணுக்களை அவர் உருவாக்குகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை குறித்து அவர் சொல்கிறாரு, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். God gives us special immune power. மான்களின் கால்களை தருவேன் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்தவர். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த COVID-19 காலத்தில் உலகம் முழுவதும் வித்தியாசமான வழிமுறைகளை சொன்னாலும் நமக்கு சிறப்பு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கிற அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, எகிப்திலே கோசை நாட்டில் வாழ்ந்த மக்களுக்கு வாதை வராதபடிக்கு சிறப்பு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுத்தது போல எங்களுடைய பிள்ளைங்களுக்கு, எங்கள் சபை விசுவாச பிள்ளைங்களுக்கு, எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த சிறப்பு நோய் எதிர்ப்பு தன்மையை தாரும் என்று சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்லலாம், நான் நல்லா கூழ் குடிக்கிறையா, நல்ல பூஸ்ட் சாப்பிட்றையா, நல்ல ஹார்லிக்ஸ் சாப்பிட்றையா, நல்ல எக்ஸசைஸ் பண்றையா, அதனாலதான் எனக்கு சிறப்பு நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கிறது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, நம்ம கூழ் குடிக்கிறதுனாலையோ, பூஸ்ட் சாப்பிட்றதுனாலையோ, ஹார்லிக்ஸ் சாப்பிட்றதுனாலையோ, எக்ஸசைஸ் போடுறதுனாலே இல்லை, அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற காரணத்தினாலே வாதை நம்மை என்னோட பிள்ளைகளையும் அணுகவில்லை என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஊழியத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் திட்டம் வைத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும் முடி வரைக்கும் இந்த கொரோனாவில், இந்த கொரோனாவுக்கு இன்னொரு கொரோனா வந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அப்படி சித்தத்தை நம்ம until we fulfill God's divine plan and wisdom, தேவனுடைய திட்டத்தையும் ஞானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் எந்த கொரோனா வந்தாலும் நம்ம ஒன்று செய்ய முடியும். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், ஜான் தி ரெவலேட்டர் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின அந்த யோவான் கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்க. கொதிக்கிற எண்ணெயில போட்டாலும் அதுல இருந்து வெளியில வந்தாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் இந்த மனிதனை வைத்து ஒரு திட்டம் வச்சிருந்தார். என்ன திட்டம்? வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுத வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தாரு. எழுதி முடிச்சிட்டாரு, இறந்து விட்டார். நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் எந்த கொரோனாவும் நம்மை அணுகாது. ஆண்டவருடைய பலத்திலே அவருடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். 5ஆவதாக, பாவத்தை நாம் கண்ணாலே பார்க்க முடியாது. அதே மாதிரி கொரோனாவையும் இந்த நேக்கட் ஐயால கண்களாலே நாம் பார்க்க முடியாது. ஆனால் பாவத்தையும் அதன் விளைவுகளையும் நம்முடைய கண்களாலே பார்க்க முடியும். கொரோனாவையும் அதன் விளைவுகளையும் நம்முடைய கண்களாலே நாம் பார்க்க முடியும். பாவத்தின் விளைவுகள் என்ன? இன்னைக்கு எத்தனையோ பேர் கண் பார்வையற்றவர்களாக பிறக்கிறார்கள். சிறுவர்கள் மரணிக்கிறார்கள். டிஸ்பிகரேஷன் ஆஃப் தி பாடி, சரீரத்திலே அங்கவீன குறைபாடு உள்ளவர்களாக கோரத்தன்மையோடு பிறக்கிறார்கள். அத்தனை வேதத்தை நான் ஜெபத்தோடு வாசித்து பார்த்தால் இந்த பாவத்தை ஜெயித்தவர்கள் உண்டு. யார்? மரித்து உயிரோடு எழும்ப போகிற பரிசுத்தவான்கள் பாவத்தை ஜெயித்தவர்கள். உயிரோடு கிறிஸ்து வரும்போது மறுரூபமாக போகிற பரிசுத்தவான்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில பாவமே செய்யாதவர்கள் அல்ல. ஒரு காலத்திலே பாவம் செய்தவர்கள், ஓடி ஓடி பாவம் செய்தவர்கள், கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பாக அவருடைய கல்வாரி மரணத்தின் தியாகத்தை கண்களினாலே பார்த்த பின்பாக எந்த பாவத்தை விரும்பி செஞ்சாங்களோ அந்த பாவத்தை சீப்போ என்று சொல்லி உதறி தள்ளி இருக்கிறார்கள். எலன் ஒயிட் அம்மையார்கள் எழுதுகிறார்கள், சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை சோதித்து
இவர்களை இனிமேல் சோதிக்க முடியாது என்ற முடிவுக்கு வரும்போது தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டவனாக அங்கிருந்து புறப்பட்டு போவான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சாத்தான் நம்மை நெருங்கும் போது கிறிஸ்துவானவர் எப்படி தம்முடைய வார்த்தையினாலே அவனை ஜெயித்தாரோ அதே மாதிரி சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, கொரோனாவையும் ஜெயிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கொரோனாவை நாம் பாதிப்பை நாம் பார்க்கும்போது கொரோனாவில மரித்தவர்களை காட்டிலும் கொரோனாவில மீண்டவர்களின் எண்ணிக்கை அதிகம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொரோனாவில் 1,79,000 மேலே மரித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கொரோனாவில் மீண்டவர்கள் 7,05,212 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க, உங்க குடும்பத்தில் யாராவது கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம், பிள்ளைகள் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம், உறவினர்கள் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம். உலக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கொரோனாவில பாதிக்கப்பட்டவர்களை காட்டிலும் மரித்தவர்களை காட்டிலும் குணம் பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான அனுபவத்தை யோவான் எழுதுகிறார். அங்கே 38 வருடமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷனை இயேசுவானவர் கண்டு, நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டார். அந்த மனுஷன் அந்த பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் இருந்ததற்கான காரணம் என்னவென்றால், வருஷத்திற்கு ஒரு முறை அந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படும் போது வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு மனிதன் குணமாவதை பார்த்திருந்தால் 38 பேர் சுகமாகிறத பார்த்திருந்தார். வருஷத்திற்கு 2 முறை குளம் கலக்கப்பட்டு வருஷத்துக்கு 2 பேர் சுகமடைவதை பார்த்திருந்தால் சொன்னால் வருஷத்துக்கு 76 பேர் சுகமடைத்ததை பார்த்திருப்பான். இந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்த தீர்மானம், 36 பேர் சுகம் கிடைச்சிட்டுலாம் 37வது நபராக எனக்கு ஏன் சுகம் கிடைக்காது? 76 பேருக்கு சுகம் கிடைத்தது உண்மையானால் 77வது ஆளாக நான் ஏன் சுகம் கிடைக்காது? இதனால இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, have a positive attitude. அவனுக்கு சுகம் கிடைச்சுன்னு சொன்னா என் ஆண்டவர் எனக்கு ஏன் சுகம் கொடுக்க மாட்டார்? அந்த குடும்பத்திற்கு சுகம் கிடைத்தது உண்மையானால் எனக்கு ஏன் ஆண்டவர் சுகம் கொடுக்க மாட்டார்? என் பையன் ஜான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுவான். பாடுகளின் மத்தியிலும் கர்த்தாவே உன் பாசமுகம் தெரியுதையா கர்த்தாவே. எத்தனை பாடுகள் எத்தனை வேதனைகள் வந்தாலும் அந்த வேதனைகளுக்கு நடுவாக ஆண்டவருடைய பாசமான முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோபு சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். Do you know your God? 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேருக்கு மேல சுகம் கிடைத்திருக்கிறார்கள் என்பது உண்மையான. 25 லட்சம் பேர் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம், 28 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். 8 லட்சம் பேருக்கு மேலே சுகம் கிடைத்தது உண்மையானால் உங்களுக்கு ஏன் ஆண்டவர் சுகம் கொடுக்க மாட்டார்? இந்த ஊழியத்தின் பாதையில் நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் தான், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற விசுவாசம் தான் நம்முடைய விசுவாசம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே தப்புவியாமல் போனாலும் இந்த விசுவாசத்தை உடைய பிள்ளைகளாக இந்த நாளின் செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் உங்களோடு மன்றாடுகிறேன். ஆறாவதும் கடைசியமாக, பாவம் ஒரு நாள் அழிக்கப்படும், கொரோனாவும் ஒரு நாள் அழிக்கப்படும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சாத்தானை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன் எழுதுகிறார். ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். 16ஆம் வசனம். அப்பொழுது தள்ளுண்டு போன சாத்தானை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவம் பண்ணினவன் என்று சொல்வார்கள். பாவமும் சாத்தானும் மரணமும் ஒரு நாள் அழிக்கப்படும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தை 6000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த பாவம் ஒரு நாள் அழிக்கப்படும். பாவத்திற்கு காரணமான சாத்தானும் ஒரு நாள் அழிக்கப்படுவான். பைபிள் எனக்கு பிடிச்சமான
வசனத்தில் ஒரு வசனம், ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், சமாதானத்தின் தேவன், God of peace, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. பாவத்திற்கும் வியாதிக்கும் துன்பத்திற்கும் வேதனைக்கும் அழுகைக்கும் மரணத்திற்கும் காரணமான சாத்தானை சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய கால்களின் கீழே அவர் நசுக்கி போட சித்தமுள்ளவராக இருக்கிறார். உலகத்திலே எய்ட்ஸ் என்கிற ஒரு ஆள்கொல்லி நோய் வந்துச்சு. இன்னைக்கு நான் அதை பற்றி பயப்படுறதில்லை. சார்ஸ் என்கிற ஒரு நோய் வந்துச்சு, இதை குறித்து நான் கவலைப்படுறதில்லை. ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லக்கூடிய வியாதி, ஸ்வின் ஃப்ளூ, சிக்கன் குனியா, எபோலா வைரஸ், இவைகள் எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஒருவன் வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்ல, எல்லா புயலும் ஒரு நாள் கரையை கடக்கும். இன்னைக்கு உலகத்தில் 1,79,000 மேல் மரணத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த COVID-19 ஒரு நாள் நம்முடைய தேவ பலத்தினால ஒரு முடிவுக்கு வரும். நாம் உலகத்தின் முடிவு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் பெற்றோர்களை விட்டு தூரமாக இருந்த இந்த செய்தியை கேட்கலாம், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். எங்கிருந்தாலும் நாம் உலகத்தின் நுனியிலே இருக்கிறோம். கொரோனா வைரஸ் உலகத்தின் முடிவில் இருக்கிற கடைசி அடையாளம் அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்பதை உணர்ந்து இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்கிற பிள்ளைங்க, சங்கீதம் 91, சங்கீதம் 46 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமான வசனங்களை வாசித்து, தேவன் நம் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் அவைகளில் பார்ப்பாய் என்று சொல்லி சங்கீதத்திலே வாசிக்கிறோமே. வாக்குத்தத்தமான வசனங்களை வாசிப்போம். நாம் நம்மை நேசிப்பதை காட்டிலும், நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து கவலைப்படுவதை காட்டிலும், God is more concerned about your health, is more concerned about our health. நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து அவர் கவலை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கும். தானியேல் சொல்றாரு, நம்முடைய சுவாசத்தை கரத்தில் வைத்திருக்கிற தெய்வம், நம்முடைய சுவாசம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் ஒரு காக்காய்க்கும் குருவிக்கும் கவலைப்படுகிற தெய்வம். அவர் சொல்றாரு, உங்கள் தலையில் உள்ள ரோமம் ஒன்றாயிலும் தேவ சித்தம் இல்லாமல் விழுக. தலையில் உள்ள முடி கூட தேவனுடைய சித்தம் இல்லாம விழுக. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, திருச்சபையுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? உங்க பிள்ளைகளுடைய கரங்களை பிடிச்சுக்குங்க. கணவன் மனைவியுடைய கரங்களை பிடிச்சுக்குங்க. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் காலங்களில் எங்களை ஒப்பு கொடுப்பதற்காக நீர் கிருபையாய் கொடுக்கப்பட்ட காலம் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சுவாசத்தை கரத்தில் வைத்திருக்கிற அந்த ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய ஆசீர்வதிக்கும் கரங்கள் நம்மை மூடுவோம். அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுந்த உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே. அவர் செட்டையில் நம்ம அடைக்கலம் போவோம். ஆண்டவர் இப்போதும் எப்போதும் அவருடைய பலத்த கைக்குள் உங்களை மறைத்து ஆசீர்வதித்து ஏற்ற வேளையில உங்களை உயர்த்துவாராக. ஆமென், ஆமென். ஒரு நாள் நீ தந்தாயா
பட்டேன் ஒரு நாள் நீ தந்தாயா மகத்வ நிலைமை உனக்காய் நான் விட்டேன் உலகில் வாதையை உனக்காய் சகித்தேன் தந்தேனே நான் என்னை நீ என்னத்தை தந்தாய் தந்தேனே நான் என்னை நீ என்னத்தை தந்தாய் உன் ஜீவன் தத்தம் செய் உன்னே சமீபக்காய் பூலோக வாழ்வு பொய் ஜீவி நித்யத்துக்காய் குப்பை உலகெல்லாம் எல்லாம் அவரை பின் செல்லு குப்பை உலகெல்லாம் எல்லாம் அவரை பின் செல்லு. ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த பரமபிதாவே, ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தெய்வம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே, உன்னதமான தெய்வத்தை அடைக்கலமாக கொண்டுள்ள எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் இருந்து கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிங்க. நாங்கள் எங்களை குறித்து கவலைப்படுவதை காட்டிலும் பரலோகமே எங்களை குறித்து கவலைப்படுகிறது என்பதை உணர்கிறோம். எல்லாருக்கும் உங்கள் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறீங்க. அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு கிருபையாய் ஆயுசு நாட்கள் கொடுக்குறீங்க. திருச்சபைக்காகவும் ஊழியத்திற்காக நாங்கள் செய்ய வேண்டிய திட்டங்களை நிறைவேற்றி முடிக்க உங்கள் ஆண்டவரை பலத்தை தாரும். உங்கள் ஆண்டவரை வரப்போகிற வாரத்தின் சவால்களை சந்திப்பதற்கான பலத்தை தாரும். கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் மாற்றி படித்துக் கொண்டிருக்கிற வேளையில உங்கள் ஆண்டவரை ஊழியக்காரர்களாகி நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். ஆண்டவரே, வாதையை நிறுத்தும்படியாக உங்களுடைய கரங்களை நீட்டும்படியாக நாங்கள் தயவாய் ஜெபிக்கிறோம். நன்மை நாளும் கிருபை நாளும் முடிசூட்டுக் கொள்ளுங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கருவழிக்குள் எடுத்து மறைத்து வைக்கும்படியாக இயேசுவின் வழியாக கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஏக்கம் சிநேகமும் ஆறுதலும் தேர்தலும் வழிநடத்தலும் சமாதானமும் தேவதூதர்களின் பாதுகாவலும் இந்த நாளிலே செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய திருவருகை மட்டும் இருப்பதாக, ஆமென், ஆமென்.